விருச்சிகம் ராசி. இந்த ரப்பர் மரத்துக்கு ரணெல்லாம் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல தாங்க உங்களோட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்களாம் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை கொண்டவங்க, செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க. ராசி மண்டலத்தில் பாருங்கள், இது 8வது ராசியாக அமைஞ்சிருக்கு. தேலை அடையாளமாக கொண்டது, அதாவது உங்கள் ராசி சின்னம். இதனால் பாருங்கள், குறும்புத்தனமும் இருக்கும், தேல் போன்ற தன்மையும் கொண்டவங்க நீங்கள். விருச்சிக ராசியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பாருங்கள், நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அமைதியாக அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏழை எளியவங்களை கண்டா தானாக உதவி செய்வீங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இலகியமான மனசு, அதீத ஞாபகம், அதீத ஞானம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஜோதிடத்தில் ராசி மற்றும் நட்சத்திரம் ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்ததுங்க. ஏன்னா ஒருத்தரோட ராசி மற்றும் அவங்களோட நட்சத்திரத்தை வச்சு அந்த நபரோட குணாதிசயத்திலிருந்து அந்த நபர்கள் எப்படி ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் கணிக்க முடியும். அந்த வகையில் பாருங்களேன், விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய், செவ்வாய் அதிபதி முருகன். இந்த ராசி கொண்டவங்க எப்போதுமே ஸ்பெஷல் தான். 12 ராசிகளையுமே 8வது ராசியாக வருது. 8ஆம் எண்ணில் இருக்கும் இந்த ராசி ஒரு அடம் பிடிக்கக்கூடிய குணம் கொண்ட ராசி. இந்த அடம் பிடிக்கக்கூடிய ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தோட கிரக அமைப்பெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க பாருங்கள், அமைதியாக இருப்பீங்க, ஞானத்தோடு சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிப்பீங்க. அலை போல் சலசலப்பு இருக்கும். உங்கள் சந்தோஷத்தை எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, ஆனால் சோகத்தை வெளியில் காட்டவே மாட்டீங்க. கோபம், அன்பு, வேலை இப்படின்னு எல்லாத்துலேயுமே தீவிரமான அர்ப்பணிப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் பாருங்கள் ரொம்பவுமே விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு இலக்கை வச்சிங்கன்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய அந்த சாதிக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நினச்ச விஷயத்தை சாதிக்காமல் பின்வாங்கவே மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இன்னொரு சிறப்பு இருக்குது, அது படைப்பாற்றல். கலை, இசை, இந்த எழுத்து இதில் ஏதாவது பாருங்கள், ஒரு ஒரு படைக்கக்கூடிய ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் விருச்சிக ராசி இருந்தால் கூட பாருங்கள், அந்த இடமே நகைச்சுவை நிறைஞ்சு காணப்படும். அந்த ராசிக்கு நகைச்சுவை அப்படிங்கிறது இயல்பாகவே வரும். நகைச்சுவை கூட புத்திசாலித்தனமாக இருக்கும். எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு காமெடி பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மேலுமே அந்த விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அதுவும் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட மனம் விட்டு நம்மளோட ரகசியத்தில் தாராளமாக சொல்லலாம். அதை கட்டி காக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட நம்பிக்கையை ஒருத்தவங்க பெறணும் அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா அவங்க எப்படி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டுருக்காங்களோ அதுபோல் நண்பர்களும் நம்பிக்கையானவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், காதலை வெளிப்படுத்த தெரியாது. அதிக நேசிக்கக்கூடிய குணம் இருக்கும், ஆனால் இந்த காதலை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட காதல் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்களோட அன்பு எப்போவுமே உண்மையானதாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா. விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதுலேருந்து பரிபூர்ணமாக விலகணும், நல்ல ஒரு உயர்வுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பையுமே எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தா, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சகதியில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு. அதே போல் 23ஆம் தேதி முதல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரத்தால் என்ன உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு இன்பங்களை இழந்தீங்களோ
இழந்த அத்தனை வித இன்பங்களுமே மீண்டும் உங்கள் கை வந்து சேரும். இழந்த இன்பங்கள் மீளும் ஒரு யோகம் இப்போ உண்டாகியிருக்கு. வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்கள் திறமைக்கு பாராட்டு, நல்ல ஒரு மதிப்பு இப்போ கிடைக்கும். சுய ஜாதக தசாபுத்திக்கு ஏற்ப உங்களோட தொழிலில் நீங்கள் அகலக்கால் வைக்கிறது நல்லது. தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவில் முதலீடு செய்யுங்க. ஜாதக கணிப்பால் இதை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி தசாபுத்தியை பொறுத்து தொழில் விரிவாக்கத்தை ஆரம்பிக்கலாம். இந்த சமயத்தில் பாருங்கள், உங்கள் கூட பிறந்தவங்களோட நட்பும் சகோதர சகோதரிகளிடையே நல்ல ஒரு நல்லுறவும் அதிகரிக்குது. தம்பதிகள் உங்களுக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபமங்கல விரைய செலவு வர வாய்ப்பு இருக்குது. சுப கடன் வாங்கி பூமி, வீடு, வாகனம், வசதி இதோட வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவீங்க. ஆயுள் ஆரோக்கியம் பற்றின பயம் நீங்குது. புதிய சொத்துக்களின் சேர்க்கை இப்போ உருவாக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுங்க. பிள்ளைங்களால் ஏற்பட்ட மன உளைச்சலுமே மாறிடும். மன உளைச்சல் சீராகும். வழக்கு விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சுபகாரியத்தால் குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஆனந்தம் அதிகரிக்கும். வேலைப்பளவும் அலைச்சலும் இருக்கும். புதிய நட்பு வட்டாரம் கொஞ்சம் இப்போ உருவாகும். உங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போன நண்பர்கள் கூட இப்போ மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்ட வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களால் பெருமை வந்து சேருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. ஆபரண சேர்க்கையுமே ஒரு சிலருக்கு வரும். சனிதான் பார்த்த வீட்டின் வேலையை தாமதப்படுத்திட்டு இருக்கிறாரு. திருமண வாய்ப்பு கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். ஜாதகம் சரியாக இருந்தால் வரன் கிடைக்காது. வரன் ஒத்து வந்தால் ஜாதகம் பொருந்தலை. இந்த மாதிரியான சங்கடம் கொஞ்ச நாளுக்கு நீடிக்கும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு பாருங்கள், மறுமண வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலையில் மிக சரியான சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பூர்வீகம் தொடர்பான விஷயத்தில் விரைவில் முடிவுக்கு வரும். தாய் அன்பு, தாய் வழி உறவுகளோட ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் உங்களுக்கே இப்போ அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் வருது. ஒரு சிலர் பாருங்கள், ஊர் மாற்றம் இல்லைன்னா வீடு மாற்றம் கூட செய்வீங்க. அதே போல் வயது முதிர்ந்த பெண்கள் உங்கள் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடமானத்தில் இருந்த நகையை மீட்பதற்கு வாய்ப்பு வரும். புதுசாக அணிகலன், அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயருது. பருவ வயதில் இருக்கிறவங்க பாருங்கள், சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமையும். அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும். செல்வ செழிப்பில் மிதக்க போகிறீங்க. ஏன்னா பண வசதி நல்லா இருக்குது. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க. வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ கை வந்து சேரும். இல்லை அப்படிங்கிற நிலை இனி இல்லை. பண வரவு சிறப்பாக இருக்குது. பழைய கடனை அடைச்சி ஆறுதல் அடைய போகிறீங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு, ஜீவனஸ்தானத்திற்கு தேவையான வருமானம் இப்போ கிடைக்க துவங்க போகுது. கடன்கள் அடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. தாய் தந்தை வழியில் பொருளுதவி வரும். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உங்கள் தாய் தந்தை இருப்பாங்க. மூத்த சகோதரர் சகோதரியால் ஆதாயமும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வோடக்கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். இப்போ தற்காலிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேல் இடத்தில் அனுதாபம், ஆதரவு ரெண்டுமே கிடைக்கும். இதனால் பணி நிரந்தரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்டு போன வேலை உயர்வு கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அனுசரையும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் உங்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். விரும்பிய மாற்றத்தை நீங்கள் இப்போது பெற போகிறீங்க. வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும். ஆயுள் சார்ந்த பயம் விலகும். உடம்புக்கும் மனதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். சிலர்லாம் இப்போ பாருங்கள், இன்சூரன்ஸ் பாலிசி கூட எடுப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே மகிழ்ச்சியும் உற்சாகம் தரக்கூடிய மாதம். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களின் திறமை வெளிநாடு வரைக்கும் பரவும். குடும்ப பிரச்சனை நீங்குது. எடுக்கும் முயற்சியில் படிப்படியான முன்னேற்றம் வரும். பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல விசுவாசமாகவும் நன்றி உணர்வோடும் இருங்க. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணக்கூடிய கனவுகள் இப்போ பலிக்க போகுது. அதே போல் கணவன் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். தங்கம், வெள்ளி, அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த மாதம் ஏதாவது சின்ன ஒரு சுப நிகழ்ச்சியாச்சும் நடக்கும். பழைய கடனை அடைச்சி புதிய வாழ்க்கைக்கு இப்போ அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய விஷயத்திலுமே சரியாக பயன்படுத்திக்கணும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம்.
சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்ல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்துடுங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.